நம்ம கிரெடிட் ஸ்கோர் வந்து நம்ம எஸ்பிஐ கிரெடிட் கார்டு போர்ட்டல் மூலிமா நம்ம எப்படி பார்க்கலாம்னு சொல்லி இப்போ பார்க்கலாம். போர்ட்டலில் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஸ்கோர் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். அதை நம்ம கிளிக் பண்ணணும். இந்த மாதிரி தான் கிரெடிட் ஸ்கோர் பார்க்குறதுக்கு வந்து இருக்கும். இதில் வந்து கம்மியான லெவல் வந்து 300, அது அதிகபட்ச ஸ்கோர் வந்து 900. இதுக்குள்ளே நம்ம வந்து நம்மளோட கிரெடிட் ஸ்கோர் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நம்மளோட கரெக்டான பேமெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை வந்து கரெக்டான டிரான்சாக்ஷனாக இருக்கட்டும், இதை பொறுத்து கிரெடிட் ஸ்கோர் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமாக மாறுபடும். ரிவார்ட் பாயிண்ட் வந்து எப்படி ரிடீம் பண்ணலான்றதை நம்ம பார்க்கலாம். நம்ம எஸ்பிஐ கிரெடிட் கார்டு போர்ட்டலில் வந்து லெஃப்ட் சைடில் வந்து ரிவார்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். அதை நம்ம கிளிக் பண்ணணும். அதில் 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ரிவார்ட் சம்மரி, அதுக்கப்புறம் ரிடீம் ரிவார்ட்ஸ், அதுக்கப்புறம் ரிடீம் ஹிஸ்ட்ரி. இதில் நம்ம ஃபஸ்ட்டு ரிடீம் ரிவார்ட்ஸ் அப்படின்றத நம்ம கிளிக் பண்ணணும். ரிவார்டு கொடுத்துட்ட பின்னாடி நம்மளுக்கு இந்த மாதிரி தான் நிறைய கிஃப்ட் வவுச்சருக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் நம்ம ரிலாக்ஸோ அப்படின்ற பிராண்டை வந்து நம்ம செலக்ட் பண்ணுறோம். ரிலாக்ஸோ செலக்ட் பண்ணிட்ட பின்னாடி நம்மளுக்கு இந்த கிஃப்ட் வவுச்சர் வந்து எத்தனை குவான்டிட்டி வேணுமோ அத்தனை குவான்டிட்டி செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் கார்டு கொடுக்கணும். ஆட் கார்டு கொடுத்துட்ட பின்னாடி நம்மளுக்கு இப்படி தான் எவ்வளோ ரிவார்ட் பாயிண்ட் வந்து நம்மளுக்கிட்ட வந்து போக போகுது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு கிஃப்ட் வவுச்சர் வந்து எத்தனை வருது அப்படின்னு சொல்லி எல்லா டீட்டெயிலும் இருக்கும். இதில் நம்ம ப்ளேஸ் ஆர்டர் கொடுத்தோன்னா நம்மளுக்கு இந்த கிஃப்ட் வவுச்சர் வந்து நம்மளுக்கு மெயில் மூலியமாவோ இல்லை மொபைல் நம்பருக்கோ அந்த கோடு வந்து அனுப்பி விட்ருவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள்.